ஆண்டவருடைய இல்லத்துக்கு அணுக முடியாதபடி ஒன்று தடை செய்யுதுன்னா அது பாவம். பாவம்ங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தைங்க. இந்த பாவத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் புரிய முடியாது. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். முழுசா நம்மளுக்கு புரியவே முடியாது. இந்த பாவத்தினுடைய கணாகணம் புரியணும் அப்படின்னா கண்ணுயர்த்தி பார்க்கணும். மேல என்ன இருக்குது? சிலுவை இருக்கு. பாவத்தினுடைய கணாகணம் உங்களுக்கு புரியணும்னா சிலுவையை பார்த்தா புரியும். ஏன்னா கடவுளையே கீழே இழுத்துட்டு வந்து அவமானத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த சிலுவையில ஏத்தி அவரை எல்லாவற்றையும் இழக்க செய்தது இந்த பாவம். அப்ப அவரையே இவ்வளவு தூரம் இறக்கி இருக்குன்னா நம்மளை எவ்வளவு தூரம் அது இறக்கும்? அப்படி நம்ம இழந்து போயிடக்கூடாது. இதுதான் கடவுள் தன்னையே கையளித்து ரத்தத்தை எல்லாம் கொடுத்து விலையா கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறாருன்னா இது மனிதர்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலை, இந்த பாவத்தின் நிமித்தம். அதனாலதான் விலங்குகள் பலி ஒத்து வரல, கடவுளே இறங்கி வந்தார். அப்பனா பாவத்தினுடைய அந்த வெயிட்டேஜ் எப்படி பார்த்தீங்களா? அதனாலதான் கடவுள் இந்த பாவத்தை குறித்து சிந்திக்க அழைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். திரும்பி பாருங்க, எவ்வளோ அதிசயம்! ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொட்டி வச்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. எல்லாம் நல்லா தான் செஞ்சாரு, இன்னைக்கு ராத்திரி ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இன்னும் அல்பத்தனமான ஆசையிலேயே இருக்குது மனசு. திரும்பி பார்த்து அவர் செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை இன்னும் உணர முடியாத மனசு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நிறைய செஞ்சிட்டேன், நீ என்ன செய்? எழுந்து ஒளி வீசு. அப்ப எழுந்து ஒளி வீசணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தடையாக இருப்பது பாவம். நம்ம எழுந்து ஒளி வீச முடியாதபடி நம்மை மூடி வைப்பது பாவம். இந்த பாவத்தினுடைய அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு கூடாது, தவக்காலம் வந்ததுன்னா யாராவது ரெண்டு சாமியார் வருவாரு, போய் பாவ சக்தியை சொல்லிட்டு வந்து அத்தோட ஆண்டவரே நிம்மதி அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. இல்லை, அப்ப இந்த வருஷம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வு, அதைத்தான் முதிர்ச்சி முதிர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதத்தில் நான் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போகணும். நம்ம அந்தோனியாரை பார்த்துக்கிட்டு அந்தோனியாரேன்னு இருக்கக்கூடாது. நீ அந்தோனியார் மாதிரி மாறணும், நீ ஆரோக்கியமாத மாதிரி மாறணும். அதுக்கு தான் நம்மளை கடவுள் புனிதர்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்ல வச்சு காட்டுறாரு. இவங்கெல்லாம் உன்னைய மாதிரி பிறந்தவங்க, நம்மளை மாதிரி உடலோட போராடினவங்க, நம்மள மாதிரி உலகத்தில் பெருமைக்கும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் அடிமைப்படக்கூடிய சூழல்கள் இருந்தோம். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவங்க உயர்ந்து நின்று ஒளி வீசினவங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணும். ஒரு மகள், நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு மகளை ஜெபிக்க போனோம். ஜெபிக்க கேட்டாங்க. ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஜெபிக்கும் போது எங்களுக்கு வெளிப்பாடு, அவள் ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கிறா, எடுக்க சொல். எடுத்தா ஒரு கயிறு. என்ன அது கயிறு? இதை கட்டுனா தான் எனக்கு எல்லாம் சரியாக இருக்கும். நான் சொன்னேன், ஆண்டவர் அது கட்டாமல் உன்னை விடுவிக்க போகிறார், தூக்கி கொண்டு போடு அப்படின்னு. அப்போ மகள், நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா தூக்கி கொண்டு போட்டுட்டேன். போட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் சரியாகலை முழுசா. வீட்டுக்கு போயிட்டு நானும் இந்தியாவுக்கு வந்துட்டேன். நானும் நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. ஃபோன் அங்கேருந்து வருது. எனக்கு தலை வலிக்குது, இப்போ நான் சாக போகிறேன். ஐயோ, எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னுருச்சு. நம்ம சொன்னதானே இந்த பிள்ளை இப்படி செஞ்சிச்சு, இருக்கிற கயிறையும் தூக்கி போட்டுருச்சு, இப்போ சாக போகிறேங்குதே. நான் போம்மா ஓடிப்போ, கோயில் பக்கத்தில் உட்காரு போ அப்படின்னு சொல்லி 2-3 தடவை அதே மாதிரி நடந்துச்சு. அந்த பிள்ளைகிட்டேருந்து ஃபோன் வந்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ வந்துருச்சுடா ஃபோன், இன்னும் ஆச்சா தெரியலையே அப்படின்னு நேராக கோயிலுக்கு போனேன். ஆண்டவரே, உங்கள் பேரால் நான் ஜெபம் பண்ணேன், உங்கள் பேரால் நான் சொன்னேன். இப்போ அந்த பிள்ளை கூப்பிட்டு என்னையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இந்த நம்பரை பிளாக்கில் போட்டுறேன். நீ அந்த பிள்ளைய வாழ வைங்க, நீங்கள் அந்த பிள்ளைய சாகடிங்க, அது உங்கள் பிள்ளை, அது என் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை. பல மாதங்கள் வருடங்கள் கடந்தது. அப்புறம் மீண்டும் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை வந்தது ஜெபத்துக்கு. அப்போ அந்த வெளிநாட்டுக்கு போனோம். அப்போ நன்மை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போ ஒரு பிள்ளை வந்து என்னைய மேலேயும் கீழேயும் பார்த்துச்சு, கொடுத்து அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை என்னை தேடி வந்துருச்சு. ஃபாதர் என்னைய தெரியுதா அப்படின்னுச்சு. இவ்வளோ பெருசாக இருக்கிறியே, தெரியாமல் இருக்குமா அப்படின்னு.
அப்புறம் தான் அந்த பிள்ளை சொல்லுது, அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த கோயிலை ரெஃபர் பண்ணிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அது. அப்போ பார்த்தப்போ வத்தலும் தொத்தலுமா ஒன்றுமே இல்லாமல், ஒரே மனசில் மகிழ்ச்சி இல்லை, மூஞ்சியில் ஒரு தெளிவில்லை, அப்படி இருந்த பிள்ளை இப்போ பார்க்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு கிராப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு ஸ்டைலாக ரொம்ப அழகாக வந்து நின்றுச்சு. கேட்டேன், எப்படிம்மான்னு. ஆண்டவர் என்னை விடுவிச்சு என்னை காப்பாற்றிட்டார் ஃபாதர், நான் நல்லா இருக்கேன், இப்போ வலி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. பிரைஸ் எல்லாம். அதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் விடுதலை செய்யுங்க, உன் பிள்ளைகளை விடுதலை. நீயே உன் பிள்ளைகளுக்கு கயிறு கட்டி விட்டு நீ பிசாசு பிள்ளைன்னு சொல்லிட்டா, கயிறு கட்டி விட்டீங்கன்னா நீ பிசாசுக்கு பிள்ளைகளை விற்கிற.